அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் பிறகு செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாய் மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னிமனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது. சனி பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும், கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்று டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார், அதாவது வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போது சனி வக்ரம் பெறும்போது என்ன இருக்கும், இயல்பான மந்தத்தன்மைங்கிறது விலகும். அதாவது ஒரு சோம்பேறித்தனம், ஒரு மந்தமாக, ஒரு டல்னாக, ஒரு சில காரியங்கள் இழுத்தெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும் தான் அர்த்தம். அதாவது கடந்த ஒரு 6 மாதம் உங்க மனதில் நினைக்கக்கூடிய செயல்களை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்தது, அல்லது அந்த காரியத்தை முடிக்க முடியாமல் இருந்ததல்லவா, ஸோ அந்த காரியங்களை எல்லாம் இப்போ நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். என குருவும் பார்க்கிறார், குரு லக்னத்தை பார்க்கிறது ரொம்ப நல்லது. என்ன சுபத்துவமாக போகிறது, நல்ல விஷயங்கள், இதுவரைக்கும் ஒரு கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் அல்லது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ மாறப்போகிறது. புது தெம்பு கிடைக்கப் போகிறது, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறி என்ற அமைப்பிற்கு ஏற்ப இப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம் மெருகேறும். எதை செய்தால் நல்லது, எதை செய்தால் கெட்டது என்று பகுத்தாய்ந்து செய்யக்கூடிய தன்மை உருவாக்கும். என்ன இப்போ மனம் என்பது அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை பெற்று சுறுசுறுப்பு அடைந்து ஒரு தன்னம்பிக்கையோட, ஒரு மன மகிழ்ச்சியோட எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். அடுத்து குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். என 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கார் அல்லவா, அப்போ நிச்சயமா குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை அடையக்கூடிய நிகழ்வுகள், குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கார். ராகு உபஜயஸ்தானத்தில் இருப்பது நன்மை. அந்த ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறது நன்மை என்றால் அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கெடுபலன்களை கொடுக்க போவது இல்லை. சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், அயல் நாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட அந்த தன்மைகளை உங்களுக்கு கொடுத்தும், அல்லது ஏற்கனவே தகவல் தொடர்பு துறை அல்லது கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான செக்டாரில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஆனால் என்ன ஒரு இதன்னா, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆவணி மாதம் 19ஆம் தேதி 8ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். ஸோ 6க்குரியவன் 8க்குரியவன் ஆல்ரெடி இங்கே வலுவாக சூரியன் வலுவாக அமைந்து அந்த இடத்துல புதன் வந்து சேரும்போது 6, 8ஆம் அதிபதிகள் கனெக்ஷன் வந்து ஏற்படுகிறது. அதே சமயத்தில் சனி பார்க்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சில வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த
நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. நெகட்டிவ் எண்ணங்கள் என்ன? ஒரு மாதிரியான ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரியான செயல்கள் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்றுதுன்னா அதுக்குள்ளே போகக்கூடாது. நெகட்டிவ் விஷயங்களுக்கு செல்லக்கூடாது. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் இந்த மாதம் இந்த மகர ராசி என்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத அமைப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறார்கள். எதிரி தொல்லைகள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்யாத விஷயத்துக்குள் செஞ்ச மாதிரி எதையாவது ஒன்று குறை கூறி எதையாவது ஒன்று உங்களுக்கு ஒரு டெம்ட் ஏற்றக்கூடிய ஒரு மாதிரியான மனதை இது பண்ணக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா மன ரீதியாக உயிர் காரகத்துவம் என்கின்ற வகையில். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொன்னாலும் அங்கே திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் நிகழக்கூடிய தன்மை. இது வரைக்கும் வேலையே கிடைக்கல, வேலைக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், என்னென்னமோ பண்ணோம், கிடைக்கலன்னா இந்த மாதத்தினுடைய பின்பு திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, திடீரென்று நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, திடீரென்று உங்களுக்கு டிராவல் பிரயாணங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மைகள். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தும் இந்த மகர ராசி அன்பர்கள். ஆனால் என்ன, இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய உங்கள் மனசில் ஏற்கனவே உள் மனதில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை, தவறு என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ 5ஆம் அதிபதி நீச்சம் ஆனாலும் குருவினுடைய பார்வை பெறுகிறது. 10ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கு. அப்போ என்ன, வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மை, வேலை பளுங்கிறது இருக்கும், ஆனால் வேலை போகாது. அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக் கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் சில யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. நெடு நாட்களாக ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு போகணும், ஒரு குல தெய்வத்துக்கு போகணும், சென்று வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதுக்கான அந்த அம்சம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, இல்லை வெளிநாட்டில் போக முடியலன்னா எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அல்லது அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. புதன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற காரணத்தால் தாய் மாமன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன்ங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடியதுனால டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த புதன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல அறிவை கொடுப்பார். மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார். தேடுதல் சார்ந்த விஷயங்கள், அதாவது விஞ்ஞானம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புகழையும் செல்வாக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ அந்த புதன் 8ல் அமர்கிறது, சூரியன் 8ல் இருக்கிறது, சூரியன் பலமாக போகிறது. சூரியன் பலமான என்ன, சூரியன் அப்படிங்கிறது அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் என்று, அதாவது 8ஆம் இடம் என்பது சூரியன் அரசு வேலையில் கொஞ்சம் வேலை பளுங்கிறது அதிகமாக இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அது யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரசு காரியங்களில் பார்த்திங்கன்னா இருப்பவர்கள் எல்லா விதத்திலும் நேர்மையான முறையில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சரியாக இருந்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி எந்த இடத்துல இருந்தாலும் கெடுப்பார். இப்போ எங்கே இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு டெம்ப்டை கொடுத்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து மோதல்கள் வரக்கூடிய தன்மை.
இந்த மாதம் சுக்கிரனும் நீச்சமாகிறார், கலத்திர காரகன் நீச்சமாகிறதுனால நிச்சயமாக கணவன் அல்லது மனைவி அல்லது கணவன் 2 பேரும் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதையும் நல்ல ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் மாற்றத்தை கொடுக்கும், திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரி, எந்த ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/8/2024 அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது. என்றைக்குன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது தொழில் ரீதியாக சில ஒரு மாதிரியான தன்மைகள், தொழிலில் ஒரு லாபமே கிடைக்கல, தொழிலில் ஒரு வளர்ச்சியே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்து கொண்டிருந்தவர்கள் அன்றைய தினம் சென்று வழிபடுவது, அதாவது சனி பகவானை சென்று வழிபடுவது அல்லது ஆஞ்சநேயரை சென்று வழிபடுவது உத்தமம். அதே போல இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அதாவது என்றைக்குன்னா இந்த வியாழக்கிழமை. ஸோ யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்கின்றதோ அல்லது சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை, ஒரு அந்யோன்யம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதோ அல்லது ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல இருக்கின்றவர்கள் அன்றைய நாள், அதாவது செவ்வாயினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவது மேன்மையை உருவாக்கும். அதே போல ஆவணி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அப்போ குருவால் பிரச்சனை, குருன்னா என்ன? குழந்தைகள். யாருக்கெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அல்லது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தனம் ரீதியாக பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது யாரு எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு சுப காரியங்கள் நடக்க முடியலையே அப்படின்னு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே அந்த குரு பகவானை சென்றும் அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும். என பிறந்த நாள் அல்லவா? ஸோ அன்றைய தினம் வழிபடும் போது இந்த மாதிரியான கஷ்டங்களை போக்கும் அப்படிங்கிறது தான் நியதி. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும், தசா புத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இவைகளை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம், திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும், எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.